த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 46 முதல் 50 அதிகாரங்களுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சிறிய அதிகாரங்களாக இருப்பதினாலும் இந்த புத்தகம் இதோடு முடிவடைவதினாலும் இன்று நாளிலே இந்த 5 அதிகாரங்களையும் நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 46வது அதிகாரத்திலே யாக்கோபு பஞ்சத்து நிமித்தம் எகிப்துக்கு செல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எகிப்துக்கு போவதற்கு முன்பதாக யாக்கோபு செய்கிறதான ஒரு காரியம், அவர் நேரடியாக எகிப்துக்கு போகாமல் பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனார் ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டு அன்றைய தினத்தில் அந்த தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆபிரகாமுடைய நாட்களிலே பஞ்சம் வந்தது. எகிப்துக்கு போன பொழுது அங்கே பிரச்சனைகள் காத்திருந்தது. தொடர்ந்து ஈசாக்குடைய காலத்திலே பஞ்சம் வந்தது. அங்கே எகிப்துக்கு போன பொழுது பிரச்சனைகள் காத்திருந்தது. இப்பொழுது யாக்கோபு எகிப்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் போன பொழுது, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் உறுதி கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எப்படி யாக்கோபு தேவ சமூகத்திலே போய் ஆலோசனை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல் நாமும் நமது செயல்கள் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்தாலும் அவற்றிலே தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. ஏனென்று சொன்னால், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனையில் பெரியவர், அவர் யோசனையில் பெரியவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் தேவனுடைய அனுமதியோடு யாக்கோபு புறப்பட்டு செல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 26வது வசனத்தில் யாக்கோபு எகிப்துக்கு பயணமானவர்கள் 66 பேர். 27வது வசனத்தில் 70 பேர் என்பதில் யோசேப்பும் அவனுடைய 2 குமாரர்களும் யாக்கோபும் அடங்கும். அதே போல் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த எண்ணிக்கை 75 என்று கூறப்பட்டுள்ளது. இதில் யோசேப்பின் பேரப்பிள்ளைகளும் சேர்க்கப்பட்டுள்ளனர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 47வது அதிகாரத்திலே யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் சகோதரர் ஆடு மாடுகளோடு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது எகிப்தியருக்கு மெய்ப்பர்கள், அருவருப்பானவர்கள். ஆனாலும் அந்த யோசேப்பு அதை குறித்து அச்சப்படவில்லை. அவர் உண்மையை தெரிவிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே பஞ்சம் கொடியதாக இருந்தது. யோசேப்பும் தனது தகப்பனையும் தன் சகோதரரையும் இந்த பஞ்ச காலத்திலே பார்வோனுடைய அனுமதியோடு அங்கே பராமரிக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவினர்கள், நண்பர்கள் யாவரையும் நம்மளால் நமது சக்திக்கு தகுந்ததுமாறு அவர்களை பராமரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 48வது அதிகாரத்திலே யாக்கோபு யோசேப்பினுடைய புத்திரர்களை ஆசீர்வதிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தனது யோசேப்பு தனது பிள்ளைகள் எப்ராயிம், மனாசே ஆகிய 2 பேரையும் கொண்டு யாக்கோபிடம் விட்ட பொழுது, யாக்கோபு தனது வலது கரத்தினால் எப்ராயிமும் இடது கரத்தினால் மனாசையும் ஆசீர்வதித்து அங்கே ஆண்டவரது ஆசீர்வாதம் கடந்து வரும்படி செய்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 49வது அதிகாரத்திலே யாக்கோபு தன் இறுதி காலத்திலே தன் குமாரர்களை எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு ஆசீர்வதிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இதோ தனது குமாரர்களெல்லாம் ஆசீர்வதித்து, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே யாக்கோபு தன் மரணத்துக்கு தயாராவதை குறித்து பார்க்கிறோம்.
யாக்கோபுடைய இறுதி காரியங்களை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கதிரவசனத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே யாக்கோபு இறந்த பின் உடலை கானான் தேசத்தில் உள்ள மம்ரேக்கு எதிரே மக்பேலா எனப்பட்ட இடத்திலே கொண்டு போய் தன் மனைவி ஆகிய சாராள் ஆபிரகாமையும் சாராளையும் அடக்கம் பண்ணின அந்த இடத்துல, அங்கே ஈசாக்கையும் மனைவி ரெபேக்காலையும் அடக்கம் பண்ணின இடத்துல, இங்கே லேயாலும் அங்கே அடக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் தானே யாக்கோபும் அடக்கம் பண்ணப்படுகிறது குறித்து பார்க்கிறோம். 50வது அதிகாரத்தில் யோசேப்பு தன் தகப்பனை எப்படி அடக்கம் பண்ணுகிறார் என்று சொல்லி துக்கத்தோடு நடந்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் தகப்பன் மரணமடைந்த பிறகு யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தொடர்ந்து பராமரிக்கிற ஒரு காரியத்தை குறித்து உறுதி கொடுக்கிறது குறித்து பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்து நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடத்தி வருகிறபடியே வெகு ஜனங்களுக்குள்ளே உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாகும்படி பண்ணினார். ஆகவே பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். கதிரபுரநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து யோசேப்பின் மரணத்தை பார்க்கிறோம். இதோடு ஆதியாகமம் முற்று பெறுகிறது. ஆதியாகம புஸ்தகம் முழுவதும் நாம் தியானித்து விட்டோம். சர்வ தேவன் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகம் நம்மோடு இருந்து அதிசயங்களை காண பண்ணுவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.